ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குயின் சாக்ரிஃபைஸ் 2023 அப்படின்னு பேசப்படுற ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் பாத்தீங்கன்னா 2023 உடைய யூரோப்பியன் உமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்ல நடந்த கேம் தான். இதுல ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஸ்டவர்லா அண்ட் பிளாக் பீசஸ் பாத்தீங்கன்னா நட்டாலியான்ற ஒரு பிளேயர் தான் ஆடிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலேயே இந்த குயின் சாக்ரிஃபைஸ சொல்ல போனோம்னா நம்ம பாக்குறதுலயே ஒரு ரேரஸ்ட் குயின் சாக்ரிஃபைஸ்னே சொல்லலாம். ஸ்டவர்லா பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப C5 ப்ளே பண்ணி பிளாக் வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்ப நைட் F3, நைட் C6, D4, C takes D4 இதெல்லாமே பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ்ல வர நார்மலான வேரியேஷன் தான். இப்ப நைட் takes D4, நைட் F6, இப்ப நைட் C3, E5, இப்ப நைட் B D5, இப்ப D6, இப்ப நைட் D5 ப்ளே பண்றாங்க திருப்பி ஒயிட். இந்த நைட் D5 மூலமா இப்ப நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த நைட் இப்ப டேஞ்சர்ல இருக்கறதால இந்த நைட்டை தூக்கி இப்ப E7ல போட்டுறாங்க. இப்ப C4 ப்ளே பண்ணி ஒயிட் வந்து அவங்களுடைய சென்டர் பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றாங்க. இப்ப நைட் G6, இப்ப குயின் A4. இந்த இடத்துல குயின் A4 ப்ளே பண்ணி பிளாக் உடைய கிங்க வந்து ஸ்கேன் பண்றாங்க. இமிடியேட்டா பிஷப் D7 ப்ளே பண்ணி அந்த ஸ்கேனை வந்து அன்பிளாக் பண்றாங்க. இப்ப குயின் B4. இப்ப திருப்பி குயின் வந்து B4 வந்ததுனால இந்த பிஷப் வந்து இப்ப F5க்கு வராரு. இப்ப திருப்பி குயின் வந்து A4க்கு வராரு. இப்ப பிஷப் D7. சோ இதுல பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்றாங்க. இப்ப திருப்பி குயின் வந்து B4 வந்துறாரு. குயின் B4 வந்ததுனால திருப்பி பிஷப் வந்து F5 வந்துறாரு. இப்ப H4, H5. இந்த இடத்துல H பானை ஸ்டாப் பண்றதுக்காக பிளாக் வந்து H5 ப்ளே பண்றாங்க. இப்ப பிஷப் G5 ப்ளே பண்ணி குயினுக்கு ஒரு அட்டாக் இருக்கு. இப்ப குயின் B8. இந்த இடத்துல குயின் B8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல குயின் வந்து இந்த ஸ்கொயருக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது குயின் C7 அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ரூக்கு தூக்கி C8ல போட்டு இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டரியும் ஃபார்ம் பண்ணலாம். ஃபியூச்சர்ல இந்த நைட் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் E2, A6. ஃபைனலா A6 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. அண்ட் ஒயிட்டோடைய சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய எல்லா பீஸுமே வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஒயிட் வந்து இப்ப கேன்சல் பண்ணி ரூக்கை மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். பட் பிளாக் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய பிஷப் வந்து டெவலப்பே பண்ணல. பட் எனிவே இதுல இருந்து கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப நைட் C3, இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப நைட் C3 வந்துட்டாரு. இப்ப குயின் C7. இந்த நைட் இமிடியேட்டா மூவ் ஆன உடனே இந்த இடத்துல குயினை வந்து C7ல போட்டுட்டாங்க பிளாக். இப்ப G3 ப்ளே பண்றாங்க. இந்த இடத்துல G3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலுமே இந்த பிஷப் வந்து இதை காட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் ரூக்கும் பாத்தீங்கன்னா கேம்குள்ள வர வேண்டியது இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பான் செயின் தான். பட் இருந்தாலுமே கிங் சைட்ல வந்து ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இப்ப பிஷப் E7 ஃபைனலா பிளாக் உடைய லாஸ்ட் மைனர் பீஸை இப்ப பிளாக் வந்து டெவலப் பண்றாங்க. இப்ப பிஷப் E3. இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்பல. அதனால பிஷப் E3 ப்ளே பண்றாங்க. இப்ப E4 ப்ளே பண்ணி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த நைட்டை வந்து E5 ஸ்கொயர்ல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த நைட் வந்து E5 ஸ்கொயருக்கு வந்துட்டாருன்னா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட் கிடைக்கும். உங்களால இந்த F பானையும் புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் மூலமா நம்ம எண்ட் பாஸ் ஆண்டும் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப ஒயிட் கேசல் பண்றாங்க. இப்ப பிளாக் கேசல் பண்றாங்க. இப்ப பிளாக் கேசல் பண்ண உடனே சடனா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த H5 பான் வந்து பிளாக்கு வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஒயிட்டும் இந்த H5 பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்ப நைட் E5. இந்த இடத்துல நைட் E5 ப்ளே பண்ணி நைட்டை வந்து பிளாக் வந்து அவருடைய சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்ப பிஷப் D4. இப்ப நைட் D3 மூலமா இப்ப குயினை வந்து சேஸ் பண்றாங்க. அண்ட் நைட் வந்து ஒயிட்டுடைய கேம்ப்குள்ளேயே பூந்துட்டாரு. இப்ப குயின் B3 வராங்க. இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் ப்ளே பண்றாங்க. என்ன ப்ளே பண்றாங்கன்னா பிஷப் டேக்ஸ் H4 ப்ளே பண்ணி அவங்களுடைய பிஷப்பையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பான் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணோம்னா ஒயிட்டுடைய கிங் பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப ஒயிட்டும் வந்து இந்த பிஷப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஷப் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு பான் போயிருக்கு கிங் சைட்ல. இப்ப குயின் E7. இப்ப குயின் E7 ப்ளே பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு பாருங்க. குயின் வந்து திருப்பி இந்த H4 பானை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பானை வந்து ஒயிட்டால டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த பானை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா பிளாக் உடைய குயின் வந்து ஒயிட் உடைய கேம்குள்ள வந்துருவாரு. சோ ஆப்வியஸா ஒயிட் உடைய கிங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பிளாக் வந்து உள்ள வரதுக்கு தான் பிளான் பண்றாரு. சோ அதுக்காக தான் இந்த சாக்ரிஃபைஸை பண்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா நைட் E2 ப்ளே பண்றாங்க. நைட் E2 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் நைட் என்ன பண்ண போறாரு, நைட் வந்து இந்த G3 ஸ்கொயருக்கு கிங்குக்கு டிஃபென்ஸ்க்காக வர போறாரு. இப்ப குயின் டெக்ஸ் H4 பிளாக் உடைய பிளான் படி அவருடைய குயினை வந்து ஒயிட் உடைய கேம்ப்குள்ள கொண்டு வராரு. இப்ப நைட் G3. ஒயிட்டும் பாத்தீங்கன்னா நைட் G3 ப்ளே பண்ணி இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்றாங்க. இப்ப நைட் F4 மூலமா இந்த நைட் என்ன பண்றாரு, ஒயிட் உடைய கிங் சைட்ல நல்ல ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அண்ட் இப்ப நீங்க இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா பிளாக் உடைய இந்த பிஷப் ஹேங்கிங்ல இருக்கு அண்ட் ஒயிட் உடைய இந்த பிஷப் ஹேங்கிங்ல இருக்கு. சோ ரெண்டு பேருமே வந்து பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்ப நைட் டெக்ஸ் F5 ப்ளே பண்றாங்க. இப்ப குயின் டெக்ஸ் H5. இந்த இடத்துல ஆளுக்கு ஒரு பீஸ் போகுது. பட் எனிவே நீங்க இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு பீஸ் டவுன்ல இருக்காரு. அதுக்கு பிளாக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா ஒயிட் உடைய கிங் பொசிஷன் வந்து ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அண்ட்
அதுக்கு குயினும் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்காரு அண்ட் பக்கத்துலயும் நைட் இருக்காரு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்றாங்க ஒயிட். இந்த இடத்துல ஒயிட் பிளே பண்ற மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் G3. இந்த இடத்துல குயின் G3 பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான குயின் சாக்ரிஃபைஸ் அண்ட் இது வந்து ஒரு பிரில்லியண்டான மூவும் கூட. இந்த குயின் G3 பாத்தீங்கன்னா இங்க வந்து G7 ஸ்கொயர்ல வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாங்க அண்ட் நைட் E2வும் பிளாக் வந்து பிளே பண்ண வைக்கிறோம். நைட் E2 மூலியமா ஒரு குயின் சாக்ரிஃபைஸும் இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து பண்றாங்க. இந்த பொசிஷன்ல வந்து குயின் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணாம இந்த நைட்டை தூக்கிட்டு போயிட்டு சப்போஸ் இந்த ஸ்கொயர்ல நம்ம வந்து செக்மேட்டை தடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டை G6ல போட்டு செக்மேட்டை தடுக்கிறோம்னா சிம்பிளா வந்து நைட் G7 பிளே பண்ணிக்கலாம். நைட் G7 மூலமா திருப்பி நீங்க வந்து நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் G7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இல்லையா நீங்க வந்து நைட்டை தூக்கிட்டு போயிட்டு ரிவர்ஸ்ல போடாம சிம்பிளா இந்த பானை வச்சு கவர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் FE1 பிளே பண்ணிக்கலாம். ரூக் FE1 மூலியமா நம்ம இந்த சென்டர் பானை வந்து அட்டாக் பண்றோம். இந்த சென்டர் பானை கண்டிப்பா இப்ப பிளாக்கால தடுக்கவே முடியாது. ஏன்னா பிளாக்கால இப்ப F4 பிளே பண்றதுக்கு அவைலபிளா இல்ல. இந்த நைட் வந்து இங்க குறுக்குல இருக்காரு. இதே இந்த இடத்துல குயின் G3 பிளே பண்றதுக்கு முன்னாடி ஒயிட் வந்து நைட் E7 செக் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இடத்துல நைட் E7 செக் அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப கிங் H7 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம குயினை சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து திருப்பி குயின் எல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டாம் பிளாக். இந்த இடத்துல வந்து அழகா இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கலாம். இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் FE1 பிளே பண்றதுக்கு அப்புறமா இப்ப இந்த நைட் வந்து E7ல இருக்கிறதுனால இப்ப பிளாக்கு வந்து இந்த F4 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த F4 பிளே பண்ணி அழகா இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பிளாக்கு இருக்கிற இந்த 3 பான்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒரு பீஸ் டவுன்ல இருந்தாலுமே இந்த பான்ஸை வச்சு பிளாக் வந்து கேம் வந்து புஷ் பண்ணலாம். சோ அதனாலதான் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட் E7 பிளே பண்றதுக்கு முன்னாடி குயின் G3 செக் தரணும். இப்ப நைட் E2 செக் வருது. இப்ப கிங் G2 வராரு. இப்ப ஒயிட்டோடைய குயினை வந்து பிளாக் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ஒயிட்டோடைய குயினை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து நைட் எடுத்துட்டு போயிட்டு E7ல போட்டு ஒரு மெயினான செக் தரோம். இதுதான் வந்து குயின் G3 பிளே பண்ணி குயினை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான மெயின் பர்பஸே. இப்ப கிங்க வந்து H5ல நம்ம இழுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் நைட் பிளே பண்றோம். இந்த நைட் வந்து இந்த H1 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ரூக் H1 வரதுக்கு ரெடியா இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நைட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய குயினை சேஃபா கொண்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரூக் வந்து H1 வராரு இல்லையா, திருப்பி வந்து பிளாக்குடைய குயின் நம்ம வின் பண்ண போறோம். பிளாக் அவருடைய குயினை சேஃபா கொண்டு போறோம்னு நினைச்சாருன்னா சிம்பிளா இந்த இடத்துல ரூக் H1 செக் போறோம். இது பாத்தீங்கன்னா மேட்டின் 1. நம்ம சிம்பிளா குயினை தான் நீங்க குறுக்குல போட முடியும். திருப்பி வந்து நம்ம ரூக் டெக்ஸ் குயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் மேட். அப்படி இல்லையா உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து கிங்குக்கு ஒரு செக் கொடுத்தாலுமே நம்ம இந்த ரூக்கு குறுக்குல போட்டுலாம். அண்ட் இன்னொரு ரூக்கும் பாத்தீங்கன்னா கிங்குக்கு செக்மேட் பண்றதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்காரு. ஒன்னு நீங்க உங்களுடைய குயினை விட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க செக்மேட் ஆடுவீங்க. சோ இந்த ரெண்டுத்துல எது பண்ணாலுமே பிளாக் வந்து கேம் லூஸ் பண்ணிடுவாரு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து கிங் H6 பிளே பண்ணியே ஆகணும். கிங் H6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா கிங்குக்கு வந்து G5ல ஒரு சூப்பரான ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கொடுக்குறாரு. இப்ப ரூக் வச்சு நம்ம ஒரு சூப்பரான செக் தரோம். இப்ப பிளாக் என்ன பண்றாங்க, ஒயிட்டோடைய ரூக்கை கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்ப திருப்பி குயின் கேப்சர் ஆகுது. இப்ப இது சூப்பரான செக். இப்ப கிங் G5 தான் வந்து ஆகணும். கிங் G5 வந்ததுக்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் G7. பிஷப் டெக்ஸ் G7 மூலமா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப இந்த ரூக்கை வந்து E8ல போட்டு இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த இடத்துல ஒயிட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்றாங்க. நீங்க வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா ரூக் F1 பிளே பண்றாங்க. ரூக் F1க்கு அப்புறமா நீங்க இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. இந்த நைட்டை சப்போஸ் பிளாக் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப்பை வச்சு ஒரு சூப்பரான ஃபோர்க் தரலாம். அதாவது ரூக்கையும் வின் பண்ணலாம் அண்ட் நம்ம கிங்குக்கும் ஒரு சூப்பரான செக் தரலாம். நீங்க கிங்க வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. இந்த ரூக் வந்து இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அழகா நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். இப்ப கிங் வந்து எங்க விலகி போனாலுமே சப்போஸ் H6 போறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ரூக்கை வின் பண்ணிடலாம். இப்ப ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணல. அவங்களுடைய பானை ஃபர்தரா புஷ் பண்றாங்க. இந்த இடத்துல பிஷப் வச்சு ஒரு சூப்பரான செக் தராங்க. இந்த பிஷப் வச்சு செக் கொடுத்தது மூலியமா இந்த நைட்டுக்கும் ஒரு சூப்பரான கார்ட் கிடைச்சிருக்கு. இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்றாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூக்குக்கு ஒயிட்டுக்கு வந்து 2 பீஸ் இருக்கு. சோ இதுல இருந்து ஒயிட் வந்து டிபிக்கலா இந்த கேம் வந்து சிம்பிளா பினிஷ் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் மூலியமா தான் இந்த காம்பினேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த குயின் சாக்ரிஃபைஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு குயின் சாக்ரிஃபைஸை நீங்க இதுல எது பாத்திருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் தான் பாத்தீங்கன்னா 2023ல பிளே பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் குயின் சாக்ரிஃபைஸா அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.